மகளே, கேரளா லாட்டரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி சார்ட்டை வச்சு தான் நம்ம ஒரு ஆல் போர்டுக்கான ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கான நம்பர்ஸ் எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் 84 288 011 89 ஓகேவா. நம்ம ஆல்ரெடி ஒரு நம்பர் கொடுத்துருப்போம். இது அவங்க நம்பர் தான். அவங்க பழைய நம்பர் ஒர்க் ஆகலைன்னு சொன்னாங்க. அவங்க புது நம்பர் கொடுத்துருக்கீங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணால் அவங்க புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதில் ரேட் இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் நம்பரில், ஓகேவா. நீங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் கொடுத்துருவாங்க. இது நம்பிக்கையான ஒரு ஏஜென்சி தான். ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான ஒரு கணிப்பை பார்த்துடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் 044 இந்த 044 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு பி போர்டுக்கான நம்பர்ஸ் மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 044 போட்டுக்கிறோம். இதில் நம்ம காஸ்ட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 741 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 2 அப்படி 4ன்னு கிடச்சிருக்கு. 2 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ், ஓகேவா. 044 வச்சு நமக்கு 2 4ன்னு கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 455ன்னு இருக்குது. அந்த 455 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 455 காஸ்ட் ஆப்ஷன் 741 போடல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்பர் 2 அப்படி 1 2 அல்லது 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ், ஓகேவா. இதில் 455 வச்சுட்டு நமக்கு 2 1ன்னு கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 525 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 525 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்பர் பார்த்தீங்கன்னா 2 அப்படி 5 2 5ன்னு கிடச்சிருக்கு. 2 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ், ஓகேவா. 525 வச்சு அடிக்கல. நமக்கு 2 5ன்னு கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 507. அந்த 507 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 507 காஸ்ட் ஆப்ஷன் 741 போடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்பர் 7 அப்படி 8ன்னு கிடச்சிருக்கு. 7 அப்படி 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ், ஓகேவா. அந்த 507 வச்சு அடிக்கல. நமக்கு 7 அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. நம்ம 4 டேஸ் எழுதும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 044 வச்சு அடிக்கல. நமக்கு ஒரு 4ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்து 455 ஒரு 2ஆம் நம்பர், அடுத்து நமக்கு ஒரு 5ஆம் நம்பர். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க கணிப்பில் ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு 7 அல்லது 8ஆம் நம்பர் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். அப்படியே நமது சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அது இன்னொரு அதே மாதிரி நம்ம இன்னொரு நம்பர் ஆல் போர்டு எடுத்துக்கலாம். இதில் ஒரு 4 டேஸ் ரிசல்ட் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் 044 இந்த 044 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 044 போட்டுக்கிறோம். இதில் காஸ்ட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 332 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்ல நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 4 அப்படி 5ன்னு கிடச்சிருக்கு. 4 அப்படி 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ், ஓகேவா. 044 வச்சுட்டு நமக்கு 4 5ன்னு கிடச்சிருக்கு. இதில் 4 நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 5ஆம் நம்பர் பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 455. இந்த 455 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பண்ணுதுன்னு பார்த்துடலாம். 455 காஸ்ட் ஆப்ஷன் 332 போடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்பர் 4 அப்படி 5 4 அல்லது 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ், ஓகேவா. 455 வச்சு நமக்கு 4 5ன்னு கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் நமக்கு ஏ போர்டு சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 525. இந்த 525 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 525 காஸ்ட் ஆப்ஷன் 332 போடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்பர்னு பார்த்தீங்கன்னா 7 அப்படி 5ன்னு கிடச்சிருக்கு. 7 அப்படி 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ், ஓகேவா. 525 வச்சு நமக்கு 7 5ன்னு கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 7ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 507. 507 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 507 காஸ்ட் ஆப்ஷன் 332 போடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்பர் 1 அப்படி 5ன்னு கிடச்சிருக்கு. 1 அப்படி 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ், ஓகேவா. 507 வச்சு அடிக்கல. நமக்கு 1 அப்படி 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. ஒரு 4 டேஸ் ரிசல்ட் எடுத்தோம். இதில் 4 5ன்னு கிடச்சிருந்துச்சு. அடுத்து நமக்கு 5 அடுத்து நமக்கு 5 7 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க கணிப்பில்
ஏ போர்டு சி போர்டு வந்தாலும் டைப் பண்ணி பாருங்கள். 1ஆம் நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வீக்லி சார்ட் வச்சு நம்ம வந்து ஒரு ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர் என்னதுன்னு பார்த்தலாம். நம்ம வந்து வீக்லி சார்ட் புதன்கிழமைக்கான வீக்லி சார்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம சிங்கிள் நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம். இல்லை 869 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 869 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா 437 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கலாம். இதில் கிடைச்ச நம்பர் 0ன்னு கிடச்சிருக்கு. 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா? 869 வச்சு அடிக்கலாம். நமக்கு 0ன்னு கிடச்சிருக்கு. 0 வந்து நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 610. 610 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 610 வச்சு அடியில் நமக்கு வந்து முதலக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் தான் கிடச்சிருக்கு. 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா? 610 வச்சு அடியில் நமக்கு 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 817 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 817 ரூட் ஆப்ஷன் 437 போர்டுகள் நமக்கு முதலக்கூடிய நம்பர் வந்து 0ன்னு கிடச்சிருக்கு. 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா? 817 வச்சு அடியில் நமக்கு வந்து 0ன்னு கிடச்சிருக்கு. இதில் 0 நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 910. 910 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 910 வச்சு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 1ன்னு கிடச்சிருக்கு. 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா? 910 வச்சு அடிக்கலாம். நமக்கு 1ன்னு கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 145. இந்த 145 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 145 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் தான் கிடச்சிருக்கு. ஓகே, 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். இதுலேயும் பக்கத்தில் 5ஆம் நம்பர் தான் கிடச்சிருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸால் எடுத்தோம், நீங்களே பார்த்துருப்பீங்க. 145 நம்ம வந்து 1ஆம் நம்பர் மட்டும் தான் கிடச்சிருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்ன வந்து டெய்லி சார்ட் வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து ஏ போர்டு சி போர்டு தான் எடுத்துருந்தோம். இதுவும் நம்ம 5 டேஸ் எடுக்கலாம். நமக்கு வந்து 0 7 0 அடுத்தபடி நமக்கு வந்து 1ஆம் நம்பர் வரும். 3 டேஸாக பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. அடுத்து நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு 1ஆம் நம்பர் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம வந்து ஏ போர்டு பி போர்டுக்கு நம்ம வந்து 8 7 எடுத்துருந்தோம். ஏ போர்டு சி போர்டுக்கு நம்ம 5 1 எடுத்துருந்தோம். நம்ம கணிப்பில் இந்த நம்பர் சொத்து வர மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பார்த்தீங்கன்னா இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது மக்களே. இது வந்து ஒரு பொழுதுபோக்கிற்கான ஒரு கசிங் மட்டும்தான். நம்ம கணிப்பில் மேட்ச் எதுனா ப்ளே பண்ணிடுங்க. அப்படி இல்லாட்டி விட்டுருங்க. கசிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க. ஓகேவா? ஏபிசிஎஸ்சிக்கு நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதில் 81 18 71 17. 5ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 85 58 75 57 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இந்த நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி உங்கள் கசிங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேலே இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 507. ஓகேவா? 507க்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாக்ஸில் 0 5 6 கொடுத்துருக்காப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 7ஆம் நம்பர் மட்டும் போட்டுருந்தாப்புல. இன்றைக்கி ஒரு ஃபுல் வினியாக வந்திருக்கும். கொஞ்சம் ஒரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் ஒரு சூப்பரான கணிப்பு தான் எடுத்திருக்காப்புல. அடுத்து திருவாங்கடமாறு பார்த்தீங்கன்னா 0 கொஞ்சம் எடுத்திருக்காப்புல. ஆனால் சி போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ ஏபிசியில் கொஞ்சம் 7ஆம் நம்பர் போட்டுருந்தாப்புல. இன்றைக்கி ஒரு சூப்பரான வினிஷாக வந்திருக்கோம். அடுத்து கார்த்திகை அவர் பார்த்தீங்கன்னா 57 கொடுத்துருக்காப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 0 போட்டுருந்தப்பனா ஒரு சூப்பரான வெட்டியாக இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா ஏசி மட்டும் தான் நமக்கு வந்து பாஸ் ஆயிருக்கு. ஒரு பிசிஹெச் வினிங் இருந்துச்சுன்னா ஒரு சூப்பரான வெட்டியாக இருந்திருக்கும். அடுத்து ஷார்ட் சாங் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பரில் 7ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான வினிஷ் தான் கொடுத்துருக்காப்புல. 7ஆம் நம்பர் வச்சுன்னா சி போர்டில் ஒரு அருமையான வினிஷ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா 75 கொடுத்துருக்காப்புல. ஏபிசி கலந்து போட்டதால் ஒரு சூப்பரான வினிஷ் ஆகிருக்கும். கார்த்திகேயன் அவர் பார்த்தீங்கன்னா ஏபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 57 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வினிஷ் கொடுத்துருக்காப்புல. நம்மளே ஏபிசியில் 57 கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான வினிஷ் கொடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் நம்பர் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அடுத்தபடி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 7 2 கொடுத்துருக்காப்புல. அதில் 7ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. தீபக்குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 6 7 கொடுத்துருக்காப்புல. இன்றைக்கி 7ஆம் நம்பர் ஒரு அருமையான வினிஷ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 7ஆம் நம்பர் தான் கொஞ்சம் அதிக பேர் வந்து கொடுத்துருக்கீங்க. மேட்ச் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான வெட்டியாக இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 7 4 கொடுத்துருக்காப்புல. அதில் 7ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வினிஷ் கொடுத்துருக்காப்புல. ஆனால் பி போர்டில் ஒரு 0 போட்டுருந்தப்பனா ஒரு பிசியில் ஒரு சூப்பரான வினிஷாக இருந்திருக்கும். விக்னேஸ்வரன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்காப்புல. ஆல் போர்டுக்கு 7ஆம் நம்பர் தான் வரும்ட்டு ஆனால் எடுத்துட்டாப்புல. ஆனால் அவர் வந்து ஏ போர்டுக்கு வரும் டார்கெட் பண்ணி ஏபிசி கொடுத்துட்டாப்புல. ஆனாலும் ஒரு 7ஆம் நம்பர் வச்சுருந்தாப்புல ஒரு சூப்பரான வினிஷாக இருந்திருக்கும். அடுத்து இவரும் பார்த்தீங்கன்னா அக்கீம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு ஒரே நம்பர் 7ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல.
சந்திரன் அவர் பார்த்தீங்கன்னா ஆள் போர்டு 0563 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து 2 நம்பர் சூப்பராக வினிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. 0வும் பாஸ் ஆயிடுச்சு, 5ஆம் நம்பரும் பாஸ் ஆயிடுச்சு. ஒரு அருமையான வினிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து மதிவானன் அவர் பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா ஆள் போர்டுக்கு சிங்கிள் நம்பர் 7ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஆள் போர்டுக்கு சிங்கிள் நம்பர் 7ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஆனால் திருட்டு செயல் மட்டும் பார்த்தீங்கன்னா 502 வச்சுருக்காப்புல. ஆனால் ஒரு 7ஆம் நம்பர் போட்டிருந்தோம்னா ஒரு பவரில் 7ஆம் நம்பர் போட்டிருந்தோம்னா ஒரு ஃபுல் வினியாக இருந்திருக்கும். ஒரு நம்பரில் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல, இல்லைன்னா ஒரு சூப்பரான வெற்றி வந்திருக்கும். மாணிக்கம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 6, 8, 5, 7 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து 5, 7 2 நம்பர் ஒரு சூப்பரான வெற்றி வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடி மதிவணன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 9, 5, 0 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து 5ஆம் நம்பரும் 0வும் பார்த்தீங்கன்னா 2 நம்பருமே ஒரு சூப்பரான வினிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. 5ஆம் நம்பரும் வினிஸ், 0 வந்து வினிஸ் மேட்ச் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான வினிஸாக இருந்திருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்காப்புல. என்னன்னு தெரியல. புக்கிங் நம்பர் மாற்றிருக்கீங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னன்னு தெரியல. நம்பர் ஒர்க் ஆகலைன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஏதாச்சும் என்ன கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. அடுத்து ஷார்ட்ஸாங்க அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 6, 5, 8 கொடுத்துருக்காப்புல. இதில் 5ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வினிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அருள் அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 5, பி போர்டுக்கு 7 எடுத்துருக்காப்புல. நம்மள ஆனால் சூப்பரான ஒரு சிங்கிள் நம்பர் தான் எடுத்துருக்காப்புல. ஆனால் 2 நம்பரும் எடுத்துட்டாப்புல. ஆனால் கொஞ்சம் போர்டு மாற்றிட்டாப்புல, இல்லைன்னா ஒரு சூப்பரான வெட்டி வந்திருக்கோம். அடுத்து திருவங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 3, 0 கொடுத்துருக்காப்புல. இதில் 0 பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா குமரேசன் அவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 5 அல்லது பி போர்டுக்கு 5 தான் வரும்னு எதிர்பார்த்துருக்காப்புல. ஆனால் சூப்பராக வந்து ஏ போர்டில் 5ஆம் நம்பர் ஒரு அருமையான வெட்டி. ஆல் போர்டு சிங்கிள் போர்டு ப்ளே பண்ணியிருந்தப்பல எனக்கு ஒரு அருமையான வெட்டி வந்திருக்கோம். சங்கர் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 2, 7 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வெட்டி கொடுத்துருக்காப்புல. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் தான் கொடுத்துருக்கீங்க. இவர் பார்த்தீங்கன்னா சிவா அவர் பார்த்தீங்கன்னா ஏபிக்கு 51 கொடுத்துருக்காப்புல. ஒரு 0 போட்டுருந்தோம்னா ஒரு சூப்பரான வெட்டி வந்திருக்கோம். ஓகே மேலே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய பேர் ஏ போர்டு, சி போர்டுக்கு 7ஆம் நம்பர் தான் வந்து அதிகமாக கொடுத்துருந்தீங்க. மேட்ச் பண்ணிங்கன்னா ஒரு வின்னிங்ஸ் எடுத்துருக்கலாம். நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக வரும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளே. ஓகே, இது வந்து கசியாக மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது, ஓகேவா. இன்னும் நாளைக்கான ஒரு சிறப்பான ஒரு கணிப்போடு சந்திக்கலாம்.